பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த யூடியூபின் மூலியமாக அடியானுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் மோசஸ் குமார். என்னுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா சென்னை பகுதியில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டை அந்த பகுதியில் நான் பிறந்து வளர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய 14வது வயதிலே அறிந்து கொள்ளும்படி ஆண்டவராகிய தேவன் எனக்கு கிருபை தந்தார். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படி என்று சொல்லப்போனால், முதலாவது என்னுடைய தாயாருக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வியாதிப்பட்டு மிகவும் கவலைக்கிடமாக இருந்தார்கள். நாங்கள் பார்க்காத டாக்டரில் பார்க்காத வைத்தியர்கள் கிடையாது. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு எல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற சில காரியங்கள் என்று சொன்னார்கள். அதையும் எடுக்க நாங்கள் முயற்சித்தோம். அங்கேயும் ஒன்றும் எங்களுக்கு சரியாகவில்லை. அப்போது கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற தண்ணியில் விட்டுட்டாங்க, உங்கள் அம்மாவால் இனி உயிர் பிழைக்க முடியாது, அவங்களுடைய கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்காக அநேகர் எங்களிடத்தில் வந்து கேட்டார்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் தாயாருக்கு பரிபூர்ண சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நாங்கள் சொன்னோம், எங்கள் தெய்வங்களால் முடியாதுதா இந்த ஏசாமி செஞ்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம். அந்த நிலையில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவரை நம்பி பாருங்கள், ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் தாயாருக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தருவார் என்று சொன்னார்கள். வேண்டா வெறுப்பாக தான் அவர்களிடத்தில் நாங்கள் அனுமதித்தோம். கர்த்தர் அந்த நாளிலே அவருடைய ஜபங்களை கேட்டு உண்மையாகவே 1 மணி நேரத்தில் எங்கள் தாயாருக்கு கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். நாங்கள் ஆண்டவரை அன்று முதல் நம்ப ஆரம்பித்தோம். சில நாட்கள் கடந்த பின்பு எல்லாரும் தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ஜனங்கள்லாம் சர்ச்சுக்கு போனியா வந்தியா அவ்வளோதான், இதையே கண்டினியூஸ் பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது, நம்முடைய தெய்வங்கள் உண்டு, நம்முடைய காரியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போது மறுபடியும் நாங்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவரை நாங்கள் விட்டு நின்று விட்டோம். பிற்பாடு சரியாக என்னுடைய 14வது வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நான் தேடி போகாத சூழ்நிலையிலே அவர் என்னை தேடி வந்தார். இந்த 14வது வயதிலே ஆண்டவர் என்னை ரட்சிக்கும்படி ஒரு சகோதரி மூலியமாக சுவிசேஷத்தை கேள்விப்பட்டேன். அன்றைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்த வீட்டிலே 94வது வருஷத்தில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு கூட்டத்தின் மூலியமாக கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒரு பாடல் மூலியமாக என்னோடு கூட இடைப்பட்டார். அந்த நேரத்திலே நான் பல சமயங்களுக்கு சென்று வந்தவனாக இருந்ததுனால அதோடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பாடல் மூலியமாக நானே அதை கழட்டி எறியும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அது மாத்திரம் இல்லாத அன்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கரங்களை பிடித்து கொண்டார். தொடர்ந்து நான் அவருக்காய் வாழும்படி, அவருக்காய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அது மாத்திரம் இல்லாத என்னுடைய இந்த 14 வயதுக்குள்ளே என் தகப்பனும் என் தாயும் என் சகோதரனும் எங்களை விட்டு கடந்து விட்டார்கள். இந்த பூமியில் இல்லை, மரிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ரொம்ப நெருக்கப்பட்டோம். ரொம்ப கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் விசுவாச குடும்பங்களும் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் மிக மிக சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா விதத்திலையும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி, இந்த உலகம் என்பது என்ன, ஆண்டவர் யார், நல்ல பழக்க வழக்கங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஒளி விளக்கு என்று சொல்லலாம், ஒரு விடுதலை என்று சொல்லலாம். இன்றைக்கு நான் அதை யோசித்து நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு என்னோட 14வது வயதிலே ஆண்டவரை நான் அறியாது இருந்தேன்னு சொன்னால் என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். மாத்திரம் இல்லாத என் வாழ்க்கையிலே நான் மிகவும் மோசமான நிலைமையிலே மிகவும் மிகவும் கொடிய பாவ பழக்க அடிமையாக இருந்திருப்பேன். ஆண்டவரை தெரியாது இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார். என்னோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என்ன சொல்லணும்னா அப்படின்னா, படிக்க வேண்டிய சமயத்தில் என் தகப்பனின் தாயும் இல்லாதனால அந்த படிக்கிற காரியங்களை நான் விட்டுவிட்டேன். பிற்பாடு என்னுடைய சின்ன வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைகள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 2005ஆம் ஆண்டிலே என்னுடைய சர்ச்சி மூலியமாக ஒரு பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணும்படியாக 1 இயர்
சர்டிஃபிகேட் ஆஃப் தியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப அப்போது வருத்தம். ஏன்னா நமக்கு படிக்க தெரியாது என் பைபிள் காலேஜ் அப்படி ஸ்கூலுக்கே போகல, அப்புறம் எப்படி பைபிள் பற்றி நம்ம படிக்க போகிறோன்னு. ஆனால் அங்கே உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த காலேஜோடைய நடத்துகிற ஒரு மனுஷனும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் போதும், கவனிக்கிற உங்கள் திறன் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேளையில் நான் இங்கேருந்து முதலாக என் குடும்பத்தை விட்டுட்டு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போய் அந்த பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மாத்திரமில்லாத அந்த காலேஜில் தான் எனக்கு காலேஜ் டைம் டேபிள், அங்கே உள்ள எல்லா பேரா இதெல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு. ஏன்னா உலகப்பூர்வமான படிப்பு என்னோட இல்லதுனால இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் இந்த 1 இயர் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்கும். அப்போ எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா எக்ஸாம்னால் நம்மளுக்கு எழுத தெரியாது, எப்படி நம்ம எழுதி முன்னேற போகிறோம் அப்படின்னு. அப்பொழுது அங்கே உள்ள டீச்சர்ஸ், அந்த பிரின்ஸிபல் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ஒருத்தர் ரொம்ப தைரியமாக, ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லி என்னோடய நண்பர், அவர் ரொம்ப எனக்கு தைரியம் கொடுத்தார். அப்பா நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு என்னென்ன படிப்பு ரீதியாக சொல்லித்தரேன். உண்மையாகவே அந்த நாட்களை எனக்கு அவர் 2 நோட்ஸ் எழுதுவார். ஒரு நோட்ஸ் எழுத முடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அவர் எனக்காக 2 நோட்ஸ் எழுதுவார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் எனக்காக அவர் உட்காந்து படிப்பார். அவர் சொல்லுவார், நான் படிப்பேன், நீ கவனிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி. அவர் எனக்காக படிப்பார், நான் கவனிப்பேன். அந்த இடத்துல 18 ஸ்டூடெண்ட்டில் 3 பேர் முன்னாடி வந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு சகோதரி. 3ஆவது இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். படிப்பறிவில்லாத என்னை எங்கே கொண்டு வந்து கர்த்தருடைய நாம் அந்த காலேஜ்லேயே நான் 3ஆக வின் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மாத்திரம் இல்லாத அதுக்கப்புறம் நான் 2006 சென்னை பட்டணத்துக்கு மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து என்னுடைய சபையின் மூலியமாக தொடர்ந்து முழு நேர ஊழியத்திற்காக நாங்கள் எங்கள் பாஸ்டரோடு இருந்த அநேக காரியங்களை எங்கள் ஊழியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், தாங்கினார். அந்த நேரத்தில் எங்களுக்கு மாதந்தோறும் ஒரு சின்ன உதவி செய்து என்னுடைய ஊழியத்தை அவர் ரொம்ப உற்சாகப்படுத்தினார். பிற்பாடு அப்படி தொடர்ந்து நான் ஆண்டவருக்குள்ளே அதிகமாய் வளர, ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கும் போதே ஒரு ரத்னராஜ் அப்படின்ற ஒரு ஊழியர் வந்து எங்கள் எல்லாரோடையும் பேசி கொண்டிருக்கும்போது அவர் கேட்டார், தம்பி உங்களை வந்தவாசிக்கு அனுப்பிச்சு அங்கே ஊழியர் செய்வீங்களா? நான் சொன்னேன், ஏன் பாஸ்டர் என்ன மாத்திரம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இல்லை உங்களை தான் ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? உங்கள் கையில் ஒரு பாய், ஒரு தலைக்காணி, ஒரு பக்கெட் கொடுத்து நீங்கள் ஊழியர் செய்வீங்களா அப்படின்னு. நிச்சயமாக அது ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு செய்வேன் பாஸ்டர்னு. அதே மாதிரி 2006 நாங்கள் வந்து வந்தவாசி பகுதியில் உள்ள கோழிப்புலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஒரு இடம் பார்த்தோம். கர்த்தர் அந்த ஆண்டிலே எங்களுக்கு ஒரு இடத்தை வாய்க்க செய்தார். தொடர்ந்து அந்த இடத்துல 2009 ஒரு இடத்தை வாங்கி நாங்கள் ஆலய வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஊழியம் அப்படியே தொடர்ந்து நடந்தது. அந்த பகுதியிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சபைய தெய்வம் என்னை நம்பி கொடுத்துருக்கு. அதே பகுதியிலே எனக்கு ஒரு நல்ல மனைவி, பிள்ளைகள் கொடுத்து என்னோடய ஊழியத்தை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். நிச்சயமாக நீங்களும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், தேடுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்வது போல அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கேள்விக்குறிதாக இருந்தது. என் வாழ்க்கை, என்னுடைய படிப்பு, என்னுடைய எல்லாமே. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை அழைத்தார். அந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. இந்த சகோதரனுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. God bless you.